இருந்து ஆட்சியில் எந்த குறைபாடும் கிடையாது. கிடையாது கிடையாது. மன்னன் இருந்த பிறகு நாளைக்கு இந்த நாட்டை ஆள்வதற்கு பிள்ளை வேண்டும் என்று சொல்லி என்னை இழிவாக பேசுகிறார்களா? இந்த மன்னாளாக இந்த நாட்டை ஆண்டு என்ன பையன் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் சியாமமாக இருக்கிறார் என்று கேட்டேனே. எனக்கு திருமணம் என்பது கிடையாது. இந்த மக்கள் எல்லாம் இழிவாக பேசி வருகிறார்கள். எப்பேற்பட்ட அரசு இந்த அரசாடாக நான் பிறந்து திருமணம் செய்து வைத்திருப்பார்கள். பெற்றவர்கள் இருந்திருந்தால் பிழைக்க வழி சொல்லியிருப்பாரே. எனக்கு சொந்த பந்தம் யார் என்பது தெரியாது. சொந்த பந்தம் இருந்திருந்தால் தேடி சென்று பெண் கேட்கலாம். யாருமே இல்லையே. அப்பா இடத்துல புத்தி மந்திரி ஒரு ஆள் இருந்திருக்கிறாரு. யாரு? ஒரு மந்திரி. என்னுடைய தந்தையார் அன்று நாளில ஆட்சி செய்யும் பொழுது ஒரு மந்திரி இருந்திருக்கிறார். சும்மா பேசுனீங்கன்னா நான் கம்மல் உள்ள போயிடுவேன். இருக்கின்ற பொழுது ஒரு தந்தையார் இடத்துல புத்தி மந்திரியாக திகழக்கூடியவர் வணக்கம். எப்படி என்றால் உன் தந்தையார் காலத்தில் இருந்து நாங்கள் மந்திரியாக இருந்தவர்கள். புத்தி மந்திரியாக இருந்திருக்கோம். ஆமா, அப்படி இருக்கும்போது உன் தந்தையார் எங்களிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சென்றார். என்னவென்றால் என்னுடைய மகனுக்கு திருமண வயது வரும் பொழுது எங்களுடைய தூரத்து சொந்தம் தென்காசி பட்டணத்தில் இருக்கிறது. எங்களுக்கு சொந்தம் என்பது இருக்குமா? தென்காசி பட்டணத்திலே ஒரு தூரத்து சொந்தம் நல்லெண்ண மகாராஜன் இருக்கிறார். தென்மதுரை என்று சொல்லக்கூடிய தென்காசி பட்டணம். ஆமா, எங்களதோ வடகாசி பட்டணம். ஆமா, அதுவோ தென்மதுரை என்று சொல்லக்கூடிய தென்காசி பட்டணம். தென்காசி பட்டணத்தில் யார் இருக்கிறார்? நல்லெண்ண மகாராஜன் இருக்கிறார். நாட்டுக்கு நல்ல மன்னனாக இருந்து நல்லெண்ண ராஜனாக இருக்கிறார். அவரிடத்திலே சென்றால் உனக்கு திருமணத்திற்கு பெண் கிடைக்கும். நாங்கள் கூடிய வரங்க. ஆமா ஆமா, சென்று வரலாமா?
நாட்டுக்கு நல்ல அண்ணனாகவும் நல்லண்ண ராஜனாக திகழக்கூடிய ஆமா நல்லண்ண ராஜன் இருந்தால் கண்டிப்பா வடகாசி பட்டணத்திலிருந்து ஆமா காசி மன்னன் என்று சொல்லக்கூடிய அவனுடைய தூரத்து சொந்தமாகப்பட்டது இன்று தினத்திலே தேடி நாடி ஓடோடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி மகாராஜா ஊருக்கு சொந்த மடக்காட்சி ஊருக்கு சொந்தமா காசி மன்னர் வந்து வடகாசி பட்டணத்திலிருந்து ஐயா உங்கள் அனைத்து மலர்களையும் கொண்டு வந்து பாதத்தை கண்ணீரால் காலம்பி இந்த வடகாசி பட்டணத்திலிருந்து அவர்களுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய தூரத்து சொந்தமாக பெயரக்கூடிய காசி மன்னன் அநேக கோடி வந்து சுகமாக இருக்க வேண்டும் ஆசிரியர். ஆமா, இருந்தாலும் ஒரு இடத்துல ஒரு வார்த்தை கேட்கலாம், தவறு கிடையாது. எதற்காக இன்று தினத்திலே அன்றாளையிலாகப்பட்ட சொந்த பந்தம் தூரத்து சொந்தமாக இருந்து இன்று தினத்திலே எங்களை தேடி நாடி ஓடோடி வந்திருக்கீங்க, என்ன காரணம்? ஆமா, எதற்காக வந்திருக்கிறது தெரியுமா? காரணம் தெரியுமா? இன்று தினத்திலே எதற்காக வந்திருக்கிறேன் எப்பேற்பட்ட செய்தி தெரியுமா? எப்படி? என்னிடத்தில் எதுவும் கொண்டு வந்து உங்களிடத்தில் கொடுப்பதற்காக வர கிடையாது. எதற்காக வந்திருக்கிறேன்? எதற்காக? ஓடி வந்தேனே. எனக்கு திருமணம் என்பது கிடையாது. வடகாசி பட்டணத்திலே ஒரு நாட்டு
அரசனாக நானும் இருக்கிறேன். ஆமா. இருந்தாலும் எங்களுக்கு சொந்த பந்தம் எங்களுக்கு தெரியவில்லை. நாட்டு மக்கள் எல்லாம் பேசினார்கள், திருமணம் என்பது இல்லை என்று சொல்லி இழிவாக பேசினார்கள். அதனால் இன்று தினத்தில் உங்களிடத்தில் தேடி நாடி வந்திருக்கிறேன் அல்லவா, பெண் கேட்க ஓடி வந்திருக்கிறேன். ஐயா, தாய் தந்தையார் சொல்லி இருக்கிறார்கள். ஆமா, நம்மளுக்குன்றது வடகாசி பட்டத்துல தூரத்து சொந்தம் இருக்கிறது. ஆமா, காதவழி தூரம். ஆமா, இருந்தாலும் தாய் தந்தையார் சொல்லி இருக்கிறார்கள். நான் இத்தனை நாள் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நம்மளுக்கு சொந்த பந்தம் என்றது எதுவுமே கிடையாது. நம்ம குடும்பம் நம்மளையாடி போயிருமோ என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். இருந்தாலும் வடகாசி பட்டணத்திலிருந்து தென்காசி பட்டணத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தென்காசி பட்டணத்தை தேடி வந்திருக்கிறேன். வடகாசி பட்டணத்தை ஆளக்கூடிய காசி மன்னன். இருந்தாலும் தென்காசிக்கு போனதே உண்டானால் நம்ம சொந்த பந்தத்துல யாராவது எங்கேயாவது பொண்ணு கேட்டு நம்மளுக்கு கட்டி வைப்பாங்க. நாம அந்த சொந்த பந்தத்தாவது ஏதோ ஒரு சொந்தத்தை தேடிதான் போய் ஒரு கல்யாணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேடி வந்திருக்கிறாய். இருந்தாலும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். என் தங்கச்சி ஒரு பெண் இருக்கிறாள். ஆனால் ஏதாவது நம்ம சொந்த பந்தத்துக்கு கொடுத்தாலும் அப்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்த்திருந்தேன். இருந்தாலும் நீ எனக்கு மச்சானாக. ஆமா, பழைய சமிந்திங்க, பழைய சமிந்தி விட்டாரு. இன்னைக்கு நம்ம உறவாடி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் அந்த பெண்ணை தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் வளர்த்து கொண்டிருக்கிறவள் என் தேவி அலங்காரி இல்லையா? அவளுக்கு வச்சிருமே உள்ள குழந்தை இல்லாமல் இருக்கின்றாள். இருந்தாலும் அவள் இடத்துல ஒரு வார்த்தை கேட்கணும். ஏன்னா அவத்த சீராட்டி பாராட்டி வளர்த்தவள், துணிமணியில தைச்சு ஊசி கொடுக்கிறவள் இல்லையா? அவளை மதியாமல் நம்ம செய்ததுன்னு தான் தவறு. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணியை மதியணும். கணவன் மனைவி என்பது இருந்தால் கலந்து ஆலோசனை செய்யணும். ஆமா, ஒரு கணவன் மனைவி கூடி போச்சா கோடான கோடி புண்ணியம் கண்டிப்பா இல்லையா? கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்றதுல என்னைக்குமே அது சொகப்படியாது. அதனால பெண் வார்த்தை ஆண் கேட்கணும், ஆண் வார்த்தை பெண் கேட்கணும் கண்டிப்பா இல்லையா? அதனால ஏகா அதுல இருக்கு. அப்படி இருந்தாலும் அவ இடத்துல ஒரு வார்த்தை கேட்டு அலங்காரி சும்மா சொல்லு பாக்கலாம். என்ன என்ன கட்சி வைக்கிறேன் உள்ள வேலையெல்லாம் நம்ம நாள் ஆகுது. என்ன வேலை உள்ள வேலை அப்புறமா தான் வரணும். இன்னும் சாமான் கலவல ஒன்னாலும் ஒரு வேலை ஆகல. என்ன நினைச்சுக்கிறீங்க? சாமான் கழுவியா என்ன கூடுமாமா? மகராஜா மகராஜா, ஆனா நம்ம ஒரு பேர் தான் வாமான்னு கூப்பிட்டுருக்கான். ஒரே நிமிஷம் என்ன அந்த சாமானத்தை கழுவணும். அதனால இருந்தாலும் கவப்படாம கேட்கிற ஒரு நல்ல செய்தி சொல்லு மாமா. நீ சொன்ன எல்லாமே கரெக்டா சொன்னே மாமா. மகராஜா நல்லா ஆம்பளை முண்டாட்டி இருந்தாலும் தூரத்து சொந்தம் நமக்கு தேடி வந்திருக்குது. தூரத்து சொந்தமா? பழைய சமிதி விட்டார். சரி, எங்க அப்பா சொல்லி இருக்கிறார். அவர் இறக்கத்துக்கு முன்னே சொன்னாரு, வடகாசி பட்டணத்துல நம்ம சமிதி விட்டார் சொந்தம் இருக்கிறது. சரி, அப்படி என்று சொன்னதுனால இத்தனை வருஷம் உங்க சொந்த பந்தத்துல யாரும் வரல, எங்க சொந்த பந்தத்துல யாரும் வரல. நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம். இருந்தாலும் நானும் தான் உன்னடிக்கு நீ அடிச்சு கேட்டு கிடக்கு. ஆமா ஆமா, சொல்லுமா நீங்க. அதனால எங்க சொந்தத்துல ஒரு ஆள் வந்திருக்குது. என்னத்துக்கு? வடகாசி பட்டணத்துல ஆளக்கூடிய மன்னர் காசி மன்னர். சரி, தங்கச்சி கேட்கறதுக்கு வந்துருக்காரு. என்னது? பொண்ணு கேட்கறதுக்கு எங்க அவரு? அது எங்கடா? நீ பார்த்தா நீ கடிக்கிற மாதிரி எங்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தா பதத்தோட செய்யணும். இப்ப பெண்கள் ஆள் கருப்பையா எங்க மாப்பிள்ள எங்க அவரு? அது போடா. தண்ணி யாருக்கு? தண்ணி அவருக்கு கொடுங்க. தண்ணி கூட இருக்கு. தண்ணி கூட சொம்பு இல்லையா? சொம்பு
அக்கான்றாரா கண்ணே அக்கா தான் சொல்லுவானே இவருக்கு அப்படியே சில்லு எடுக்குது சில்லுன்னு ஊத்துறா அதே வேற அடிக்கடி கடிக்கிறாய் சொல்றான் இந்த தென்பதியில பார்த்தா நல்லெண்ணெய் நல்ல நாட்டுக்கே நல்லா கண்டிப்பா. ஆனா வந்து நம்ம தென்பதியில் அதாவது வந்து பெரிய மனுஷன் கொண்டாடி ஆமா சம்பளம் கொண்டு வந்து கொடுத்தா ஜக்கு மாதிரி ஆமா சம்பளம் ஜக்கு மாதிரி எங்க அம்மா தேவல் அகலமாக்கி பாத்தியா போட இருந்தலாமா சாப்பிடலாம். நல்லா குடி நல்லா குடி ஏமா நம்ம யகாபட் பெருசுட்டாரு தண்ணி கொடுக்கும் போது எனக்கு பழைய ஞாபகம் வந்துச்சு எங்க அங்க அன்னைக்கு அவரை பாத்துங்க அந்த மாதிரி உன் வீட்டுக்கார ஞாபகம் வந்துச்சு போய் பாயட்டு போடலாம் நடியா மனுஷன் அறுக்கிற மனுஷன் கண்டிக்கலாம் புத்திகள மனுஷக்குதா அந்த மனுஷன் நிக்க கடிக்க பதட்டம் அதிகம். அதிகமான பேயாங்க இது. ஓ ஆமா ஏன்னு கேட்டா வந்த மாப்பிள்ள காலுக்கு ஏறிக்கிட்டா உட்கார கூட சூத்துல ஏறி போயிட்டு என்ன பண்றது அவனே செக் பண்ணிக்குவான். ஆமா ஏங்க கூப்பிடுங்க ஒண்ணுங்க நல்லா பாத்தியா நல்லா பாத்தியா எதுக்கு ஒரு டைம் உட்காந்து பாத்துறீங்க அப்பதான் அது நல்லா சேரி எப்படின்னு யாருக்குன்னு தெரியும் பொத்து உடஞ்சு போச்சு என்ன பண்றதம்மா சத்தியமலை கூட்டிட்டு போவேன் யாரு நல்லா பாக்குற கோசம் நான் உட்காந்தா என்ன பண்றேன் நல்லா இருக்குதான் பாத்துனேன் ரொம்ப நாள் எங்க கல்யாணம் பண்ணி சகச்சி எழுது வந்து சகச்சி ஒண்ணு வேணா சாண்டு விட்டு எடுத்தாலும் தெரியும் என்ன பிரச்சனை கம்மி என்னங்க எனக்கு மாவு குடுக்குது குடுக்கல இல்ல வண்டி பேருக்கு பொண்ணு மாப்பிள்ள புடிச்சா மட்டும் பொண்ணு கொடுக்கணும். ஆமா பின்னா புடிக்கலன்னு மாதிரி சொல்றா ஏய் அதத்துல சொல்றேன்னு சொல்றேன் திங்களா புடிக்குதா மாவு பிடிச்சிருக்கு புடிச்சிருந்தா மகாராஜா இப்போ பொண்ணு ஆகுவாளா இல்ல பொண்ணுக்கு நாத்து நாள் ஆகுவாளா எக்க பாடுறா அவர் நானும் போய் கல்யாணம் பண்ணக்கூடிய இன்னும் ரொம்ப காலாலே கோலம் போட்டாரா அதான போடுறாரு அந்த ஞாபகம் அவருக்கு அடிக்கடி பழைய ஞாபகம் வந்துடும். மகாராஜா சஷ்டிமாங்க அப்போ வந்து என்ன பார்க்கும்போது வார்த்தைகளை பார்த்தியே அப்படியே நம்ம பிள்ளைக்கு ஆகும்போது மறுநாள் இதான் அண்ணன் ஆனா என்னன்னு எனக்கு வேண்டாம் அது எதையோ அடிச்சுட்டாங்க அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாங்க கம்முனு நம்ம வீட்டு தெரியும் யாருக்கு தெரியும் நம்ம தகசி கொடுத்துடலாமா எங்க மூணு வாரத்துக்கு மறு வார்த்தை பேசணும் நானு இருந்தாலும் வளர்த்தவா வாழ்வி பண்ணுவா 3 வார்த்தை இருந்தா சரி இல்ல எதனா உங்க சொந்த பந்தம் கம்முனு நான் வந்து வாக்குப்படுதே பெரிய விஷயம் ஆமா இதுல வேற உன்னைய சொந்த பந்த கொண்டு விட்டு இந்த அளவுக்கு யாரா கல்யாணம் பண்றது சத்தியமா இந்த பூமி சத்தியமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க சத்தியமா ஒருத்தலாமா அதாவது தங்கச்சி இருக்கிறார் இல்லையா அடுத்த வீட்டுல போய் நம்ம தேடி உனக்கு கல்யாணம் பண்றத கூட ஏன்னா எங்க தங்கச்சி இருக்கிறா எங்க உடல் பிறந்த தங்கையே இருக்கிறாங்க அதனால உங்களுக்கு கொடுக்கலாம்னு நாங்க மனுஷன் நினைச்சிருக்கிறோம் உன் மனுஷன் எப்படி ஐயா பைபிள் சொல்ல நாக்கிறோம்
பயப்பட சொல்லு. அக்கா எப்பயுமே என்னைக்குமே பொள்ளிச்சிங்களை நம்ப கூடாது. அவ எனக்கு மட்டும்தான் யாராவது வந்துட்டு திக்கில் மாதிரி ஆடுவா. எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். சம்மதம். ஆமா இல்லையா? ஆமா. இங்க பாரு சும்மா புள்ள என்னட்டுமே கவலைப்படாது. ஆமா ஆமா உண்மை மாதிரியே இருக்கும். மாமா இருந்தாலும் என்ன பண்ணிட்டு மாமா நானு என்ன பண்ண மாட்டேன். இந்த காலத்துல புள்ளிகளை ஞாபகம் தான் மிச்சம் பண்ணிட்டா. ஏய் இப்ப நான் என்ன பண்ணிட்டோம் நீ என்ன மேல சொல்ற கேட்டு போடிய சொல்லுங்க. இப்ப புள்ளிங்களை நம்ம வந்து புள்ளிய மிச்சம் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏதாவது மனசுல நினைச்சிருந்தா யார பார்த்து என்ன கேக்குற? என்ன வார்த்தை சொல்றேன்றா? என்ன வார்த்தை சொல்றேன்றா? நான் வளர்த்து புள்ள என்ன பார்த்து வளர்த்து இன்னைக்கு நிச்சயம் பண்ணிட்டு போனா காலையில மணமாரில போய் மாப்பிள்ளை உக்காட்டு பாரு அப்ப கூட்டு ஓடி போயிருக்கா. சாதாரண நினைச்சாதே கிழிச்சு கோட்டு தாண்ட மாட்டேன். அதெல்லாம் கிழிச்சு கோட்டெல்லாம் இப்ப இல்ல. காலேஜ் போகும்போது அடிச்சுட்டு போயிருக்கான். அழுப்பு பட்டு புள்ளிங்கெல்லாம் நல்லத்தனா அதுங்க கரெக்டா கீழ்ப்படியதான் பாத்துட்டு போதும். உண்மையாட்டு கேறாங்க பாரு மோசமா இருந்துங்க. செல்லி அன்னைக்கு வந்து பூரா சீட்டு எழுதி கொடுக்கறது, சேக் போடுறது. இப்பெல்லாம் அப்புறம் செல்லு வந்துருச்சு. சத்தியமா எனக்கு மட்டும் அது மாதிரி யாருன்னா ஒரு சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னா, இது மாதிரி மனுஷன் யாருன்னா சீட்டு கொடுத்துருந்தாங்கன்னா எத்தனை செல்லி கிழிச்சுக்கோ. அதனால எங்க தங்கச்சி அலங்காரம் பண்ணி ஒரே ஒரு 5 நிமிஷம் இருப்பாரு எப்படி கூடுனாலும் மனசு மாதிரி. ஆமா மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பணத்தை கொடுத்து பார்சபில வாழ்த்த வேண்டும். வாழ்த்த வேண்டும். மனைவி என்பது இருந்தால் ஆமா. மஞ்சம் என்று சொல்லக்கூடிய மனுஷில் வச்சுதான் மனைவியை போகணும். கண்டிப்பா என்னுடைய மனைவியானவள் பெரியவானவள் அறிவியானவள் சொல்லி பார்க்கக்கூடிய மக்கள் புகழக்கூடாது. கண்டிப்பா மனைவியை மஞ்சத்தில் வைத்து போட வேண்டும். ஆமா. வேலை ஆட்களை வேலை விடும்போது தான் போடணும். கண்டிப்பா எப்படி வேலை செஞ்சு இதே போல் பணத்தை கொடுத்து பார்சபில வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல இரவலாக திகழக்கூடிய ஆமா சக்தி சங்கார வடிவேலன் என்று சொல்லக்கூடிய ஆமா தந்தைக்கு மந்திரத்தை உபதேசம் செய்யக்கூடிய யாரு ஓம் சரவண பவா என்று சொல்லக்கூடிய 6 எழுத்து மந்திரம். தந்தைக்கோ ஓம் நமச்சிவாய என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து மந்திரம். அந்த 6 எழுத்து மந்திர கடவுளாக திகழக்கூடிய தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான் பகவலித்துக்கார் யார் தெரியுமா? சி மோகன் டிஏ என்று சொல்லக்கூடிய நம்மளை போல் முதலில் உலகத்திலே கலையாக தோன்றியது தெருக்கூத்துக்களை. அதே போல் தெருவில் ஆடக்கூடிய கலை தெருக்கூத்துக்களை. சிவபெருமானால் தோன்றியது தெருக்கூத்துக்களை. அதே போல் நாட்டிய நடன நிகழ்ச்சி என்று சொல்லக்கூடிய கிரீன் பாய்ஸ் என்று சொல்லக்கூடிய நடன நிகழ்ச்சி ஆர்கெஸ்ட்ரா என்று சொல்லக்கூடிய இவர்கள் மோகன் நண்பர் ஐயா அவர்கள் விழாவிற்கு வருகிறது பலமளித்திருக்கார். ஐயா அவர்களுக்கு முருகப்பெருமான் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியாக இருந்து சகல சௌகரியம் ஆதரிக்குமாறு தமிழ்களுடன் வேண்டிக் கொள்கிறார்.
கோபில இருந்து காசு வெளியே வரல உள்ளவே இருக்குது நீ சொன்னாங்க நல்லா அந்த ஊருக்காரு ஆமா நல்லதாங்க வெளியே வரது மாதிரி ஜாரிட்டு வந்து பாக்குறேன் சொன்னாங்க எனக்கு யாரெல்லாம் வரல உட்காந்தே இருக்கிறாங்க பாப்பா வணக்கம் வணக்கம்மா அப்படி ஆமா வந்தடி பண்ணின காத்தா வாழ்க வளமுடன் ஆமா என்று ஆசீர்வாதம் தெரிவித்திருக்கிறேன். ஆமாடா இந்த சபையினர் ஆமா படித்தவர்கள் கண்டிப்பா பாம்பெரு மக்கள் என்று சொல்லக்கூடிய ஆமா கதை புராணம் என்று சொல்லக்கூடிய நன்னுள்ள அறிந்தவர்கள் அமர்ந்திருக்கிறார். ஆமா இந்த சபைதனில் அடியாத வேடம் தாங்கி வந்திருக்கேனே. இன்னார் யார் இனி யார் யாரு கண்டிப்பா பெற்றெடுத்த தந்தையார் ஆமா என்னுடைய பெயர் என்ன என்ன கேட்டியா ஏடா கூடியேக்கிற சின்ன எனக்கு தெரியாதா அப்படியா ஆமா சொல்லட்டுமா சொல்றேன் மன சொல்றேன். அண்ணா ஆமாடா எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு நிறைய இருக்குது. இதெல்லாம் இங்க ஆமா அப்படியா என்ன பண்றது இடம் கண்டு சோழ ஹோட்டல் பாத்தியா அண்ணா அப்படி இருந்தாலும் ஆமா நாடு நகரம் போட்ட நற்குண சேகரி என்று சொல்கிறேன் அண்ணா. ஆமா இந்த நாடு நகரம் என்ன கேட்டீங்கன்னா சொல்றா தென்காசிமாபுரி என்று சொல்லக்கூடிய ஆமா ஆமா தென்காசிமாபுரி ஜகத்தோடு ஆண்டு வரக்கூடிய தாய் தந்தை யாரு கேட்டியா யாருமா என்னுடைய குலமோ செட்டியார் குலம் அந்த செட்டியார் குலத்தில் பார்த்தால் ராமலிங்க செட்டியாருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் ஆமா. நான் மகளாக பிறந்தேன். ஆமா அண்ணா அப்படி நான் பிறந்த நாள் முதல் ஆமா நான் தாய் தந்தையை பார்ப்பது கிடையாது. தாய் தந்தை இவர்தான் தாய் தந்தை என்று ஆமா. எனக்கு தெரியாது அண்ணா. அப்படி ஆமா. ராமலிங்க செட்டியாருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் ஆமா. நான் மகளாக பிறந்தோம் அண்ணா. எனக்கு முன்பதாக ஆமா. நல்ல தம்பி பிறந்தார். ஆமா நல்ல தம்பி ஆமா நல்ல தம்பிக்கு ஆமா. நல்ல தங்கை என்று உலகமே போற்றும் அண்ணா. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நல்ல தம்பிக்கு நல்ல தங்கை என்று யாவரும் பேசுவார். கண்டிப்பா நாலு அளவில் பார்த்தா ஆமா. அந்த நாட்டுக்கு என்னுடைய அண்ணனாக விளங்கக்கூடிய நல்ல ராஜன் நல்ல தங்கைக்கு நல்ல அண்ணன் என்று நாலு அளவில் நல்ல ராஜன் என்று பெயர் வந்தது. நல்ல ராஜனுக்கு நல்ல தங்கை நல்ல தங்கை என்றாலும் நற்குணம் என்று சொல்லக்கூடிய நற்குணமாக இருக்கிறது என்று நற்குண சேகரி நல்ல தங்கை என்று எனக்கு பெயர் வந்ததுன்னா. அப்படி நல்ல தங்கா என்று சொல்கிறேனே என்னுடைய மேனியாகப்பட்டது எப்படிலாம் இருக்கிறது வண்ணா. நல்ல ராஜன் என்று சொல்கிறேனே தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் சிறிய வயதிலிருந்து கிடைக்குமோ இரவு கிடைக்குமோ என்று சீராட்டி தாளாட்டி வளர்த்து வந்தவர் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் அண்ணனாக விளங்கக்கூடிய நல்ல மகராஜன். கண்டிப்பா நல்ல மகராஜனா இருந்தாலும் தாய்க்கு மேலான இந்த நன்னியார் கண்டிப்பா அலங்காரம். ஆமா எப்படி அந்நியார் அலங்காரமாகப்பட்டவர் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் கண்டிப்பா தாய் தந்தையே இல்லை என்று மறந்து நாம தான் தாய் தந்தை என்று என்னை வளர்த்து வந்தார். எந்த ஒரு குறையும் இல்லாமல் தங்க சரகை சிலை பட்டு சரகை சிலை பின்னி தடகுலைங்க நகை நெட்ட ஆபரம் என்று சொல்லக்கூடிய இதுதான் குறை என்று இல்லாமல் கண்டிப்பா வளர்த்து பார்த்து வருகிறார். அப்படி இருந்தாலும்னா இந்த தினத்தில் பார்த்தால் அது விமர்சையாக வளர்த்திருக்கிறாயே அண்ணா ஒருபடி உத்தரவுடா. அண்ணாவா அண்ணாவை பார்க்க வேண்டும் என்றால் எப்படி போகணும் தெரியுமா? டீ காடிக்கு போய் சில்லறை மாத்தின்னு வந்தாரு. 500 நோட்டா? அப்படி சரியான கவனிப்பு என்ன நன்னா இருக்கிறார் என்றால் சொல்லாமல் போனா சொல்லிட்டு வந்துட்டாரா சொல்லிட்டு வந்துட்டியா
போலாமா? செல்லையா என்னன்னா சொன்னாரு மறுபடி உத்தரவா போலாம். நான் எப்படி இருந்தவன் எப்படிலாம் வரவழைத்திருக்கேன் தெரியுமா அண்ணா? நான் சின்ன வயது நாமளையா சத்தியா இருக்கும், இந்திராணி அம்மையா இருக்கும். நம்ம பிறந்தவர்களை 2 பேர்கள் பிறந்தோம் அண்ணா. நான் பிறந்தவுடனே தாய் தந்தையெல்லாம் பார்த்தது கிடையாது. நான் தான் தாய் தந்தை என்று அண்ணா சீராட்டி தாளாட்டி என்னை வளர்த்து வந்தே அண்ணா. திவ்யா பருவதற்கு அண்ணா யார நற்குண சரி அண்ணா. மல்லிகை முள்ளி என்று சொல்லக்கூடிய 20 ஆட்சி மலர்கள்லாம் பறித்து அண்ணனே தெய்வம் என்று அண்ணா தங்கையால் போட்டி இருக்கிறேன் அண்ணா. வந்திருக்கிறேன் அண்ணா.
உலகத்தில் அண்ணா சீரும் சிறப்பாக செம்மமாக வாழ வேண்டும் ஆசீர்வாதம் பார்க்கணும் கண்ணே. பெரியவர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் அண்ணா என்னைக்கு ஒரு பெண்மணிக்கு சிறுவர்களுக்கு என்னைக்கு மேல விகாரம் கிடையாது அண்ணா, இந்த நாடு நகரம் போட்டு நற்குண சேகரியை வாழ்ந்திருக்கிறேன் அண்ணா. நீங்களா ஒரு ஆண்மகன் அண்ணா, நானா ஒரு பெண்மணி. ஒரு பெண்ணுக்கு இதுதான் வேண்டும் இதுதான் இல்லை என்று ஒரு ஆண்மகன் அனைத்துமே நீ கவனிக்க முடியாது அண்ணா. அப்படி ஒரு பெண்ணுக்கு செய்யக்கூடிய சடங்கு என்று சொல்லக்கூடிய அனைத்து பொருள்களை வாங்கி கொடுத்து என்னை சீராட்டி தாளாட்டி சிக்கெடுத்து என்னை வளர்த்து வந்த வண்ணமா என்னை அழகு பார்த்து வளர்த்து வந்த தாய்க்கு மேலான அண்ணி அமைந்தர் நானும் வந்து அப்படி சிரிக்கிறீங்க எல்லாரும். தூக்கிட்டு போவேன் தடப்பியா கோப்பிட்டு வாங்க யா முடிச்சிட்டாங்களா அவங்கள? என்ன முடிச்சிட்டாங்களா? அந்த அண்ணன் பார்த்துக்கல பார்த்துச்சு பாப்பா. பாப்பாட பாப்பா தெங்கி வைக்குவாங்க பாப்பா. யா பாப்பா தான் சோறு போ. ஏமா நீனே சொல்லுமா, இவ்வளோ புள்ளிலேருந்து இவ்வளோ புள்ள வரைக்கும் நான் பார்த்து வளர்த்தோம். நீ மூத்திர வாரந்த யாரு? நீ தான் நானு. ஆமா. வந்ததும் அண்ணி நான் குறைஞ்சு போயிருமா, வாய் சுடிக்குமா. என்ன இருந்தாலும் அண்ணன் சாப்பிட விடுவீங்க அப்படியே? என்னாத்த போய் என்ன புள்ள வளர்க்காதவங்க எவனா கேட்கல போன புண்டிய முன்னு இந்த சனி அன்னைக்கு வீட்டுல இருந்துச்சு. அன்னைக்கு வந்து இன்ன வரைக்கும் புள்ள பேத்துக்கல. இந்த பேடக்கிற மாதிரியும் என்னைக்கா தொலைஞ்சு போகணும்னு பார்த்தா இது போய் இன்னும் போயிடுச்சு. போட்டு போய் எவனா இழுத்துன்னு போய் கூடாது. அந்த முண்டை பேத்தது எப்படி இது பாரு மூஞ்சி கிடையாது. அண்ணி ஊருக்கு அவனங்க போய்ங்கிற அண்ணி அண்ணி இல்லம்மா பெரிய ஓனி வந்து அத்தா என்னடா என்னாடி வந்து பிரச்சனை மகராஜ் ஏய் போட மூணு போடான்றா. ஆமா என்னடா கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடாரு பயப்பாரு. ஏய் உங்க அம்மா நல்லா கேட்டு போடுவாங்க. மகராஜா இவளை கம்மி டைவர்ஸ் பண்ணிடலாமா? கோவக்காரி நம்புறாங்க. ஆமா எதை சொன்னாலும் மகராஜா கேட்கிறாங்க. வாயில் மகராஜா சரியான வாய்த்தா வருது. வாயமா யா கூப்பிடுறாரு காசு கேட்டுட்டே இல்லையா? எங்க ஊர்தான் போட்டுக்கலாம் வர பேர் போய் போட்டுறாங்க. இருக்குது அலங்காரினதுமே ஏங்க தங்கச்சி வந்திருக்கிறா. இருந்தாலும் உன்னை பார்த்து பாதத்தை படிய வேண்டும். நான் கூப்பிட வரைக்கும் வந்துட்டு வச்சுக்க அது மண்டே உடஞ்சு போயிருக்கலாம். கூய சும்மா சொன்னாங்களா தண்ணி ஒன்னா போட்டு தண்ணி அடிச்சு தனியா போய் சொன்னாங்களாம். அந்த கணக்க பாரு ரெண்டுக்கும் ஒண்ணு சேர்ந்து சொன்னா எப்படி தனி மரம் தானே அவங்க சொன்னா உனக்கு சாப்பிட விடுவாங்க பாவை. என்ன பண்ணீங்க? என் தலைக்கு பாதுகாப்பு. ஓ தலைக்கு பாதுகாப்பு. தலைக்கு பாதுகாப்பு. எப்பா அண்ணியர் இருக்கிறாரா? ஏறாடா சாமி என்ன பண்ணலாம் வாடா
கம்முனு உட்காந்து கேட்டீங்க நல்லா கை பேசிட்டீங்க யாரு கை நீட்டுறா? நம்ம தான் நிறைய கூட்டி போக சின்ன பெண் கூட ஆமா என் சூத்துக்கு பத்தவே மாட்டேன் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் நீ என் தாய்க்கு மேலான எந்த நன்றி அடங்காரம் உடைய திவ்ய பர்வதங்களுக்கு நாத்தியாக விளங்கக்கூடிய நற்குண சகரி நல்ல தங்கனே இப்படி வணக்கம் அண்ணி வணக்கம் வணக்கம் அண்ணி பையா யா யார் இந்த புள்ள வந்து சில நாள் எங்க வீட்டுக்காரு இந்த புள்ள எங்கடா போயிட்டுனா முன்னாடி வந்துருதா எங்கடா போயிட்டு இந்த புள்ள நல்லா குடிச்சு பாரு எங்கடா புள்ள அண்ணாக்கார அவருக்க நல்லா இருக்குதா புள்ள வந்து போறக்கூடாதா சின்ன புள்ள போறா நான் அடிச்சுக்கிறேன் தெரியல கீழே வாசம் ஏறிச்சு என்ன பண்ணி ஓடியாரு நீ உன் பெருமையில தானே திரும்பி திரும்பி முடிக்க யாரி பெருமையில வைக்க போற யாரி போற புள்ளி ஆனா இப்படி கூட கூடுவாங்க வெயிலே கூடுறாமா எப்படி இருக்காங்க ரெண்டு பேரா சோபர் சோபர் நான் அவனும் ஒரே கிளாஸ்ல படிச்சவங்க ஒரே கிளாஸா ஒரே கிளாஸ் 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 ஏ கிளாஸ்ல இந்த கிளாஸ் கண்டா ஓடியா ஆனா அவன் அவனே நான் வச்சுக்கிறேன் அவனே நான் வச்சுக்கிறேன் பாப்பா அண்ணி ஐயோ என்னடி அழகு பாரு நான் பத்து புள்ள எப்படா இருக்குது நான் வளர்த்து புள்ள என்னடா எப்படி இருக்குது நான் வளர்த்து புள்ள அப்படியே மூக்கு முளையுமா மூக்கு முழியுமா ஒளியே ஏ முழியுமாடா என்னடா எப்படி இருக்குது சிறிதா ரெஸ்ட் வல்ல பண்ண பாப்பா என் பாயத்தோட எழுதி பண்ணபடியா பண்ணி வைக்கிறேன் நீ எப்படி இருக்கு தெரியுமா நீ அடிவாடி அம்மா
பாப்பா வாங்க. இந்த என்னுடைய பாத்தை ஓடி படிந்தபடியால் ஓடிவிட்டு என்னுடைய பாட்டுதான் படித்திருக்கிறேன் அந்நியாரே. இந்த உலகத்தில் என்னைக்குமே ஆமா நல்லா இரு. நல்லா இருமா. இந்த பெரியவர்கள் ஆசிரியர் இருந்தாலும் அண்ணி எனக்கு என்னைக்குமே எழுவு காலை கிடையாது அண்ணி. எப்பயுமே பாய்க்கும் அண்ணி. அப்படியா? சரி சரி. அண்ணி அப்படி திடீரென்று அண்ணாமா அழைத்திருக்கிறாய். ஏ மனுஷா, ஏ மனுஷா, அத்தா நீ ஒழுங்கா அடிக்காத எடுக்காத விட்டா இப்படி பேசலாம். பரவாயில்ல பேசுனா வாய்க்கு வருஷம் ஒரு புள்ள பார்த்தா சூத்து கேளு இல்லையா? சொத்துக்கு ஏன்னா ரெண்டே புள்ளிங்க ஆரம்பமா பேத்துக்கணும். அதான் பாடு கூட முடியும். நீ வளவாள்னு பேசிங்கிறது என்னடி ஆச்சு? இப்ப எங்க போயிட்டேன்னு கேக்குறான். புள்ள வந்து என்னங்க இல்லையா உனக்குலாம்? அடி அடி பரவாயில்ல. அடி கொண்ட கோயில் போல கோடி புண்ணியம். அடி அடி கோடி புண்ணியம். அடி என்ன சொல்லிட்டு நானே நீ சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு மகாராஜா நீ சொல்லி பார்க்கலாம். ஆறு முடியாது பிரச்சனை இல்ல. ஒட்டி வச்சிக்க பூவே. பிடி பிடி ஒரு நல்ல நாள் போல நாள் இருக்குது. போன வருஷம் இருந்தா கூட ஆகும். ஏமா அவர்கிட்ட போய் அங்க நிக்க மகாராஜா ஏமா அப்படி அதிக நேரம் தூக்காத கல்லுக்கு ஏறி கல்யாணம் புடவெல்லாம் எப்படி எழுதுறது என்னன்னு எழுதிட்டு கிடந்து எவ்வளவு எழுதலாம். உனக்கு தான் நின்று எழுதணும். ஐயோ மாமா ஏமா அப்படியே நில்லு. அவர் போட்டோ எடுக்கணுமா? நில்லு. பாத்ரூம் ஆன மாட்டணும். அவ கோணக்காளி அப்படியே நேரா நில்லம்மான்றாங்க என்ன பார்த்து. தங்கச்சி சொன்னது நேரம். சரி இப்ப பாப்பா கிட்ட என்ன சொல்லிட்டோம்? கல்யாணத்தை பத்தி சொல்லு. ஆமா ஏன் ஒரு ஆண்கள் வந்து ஒரு பெண் இடத்துல சொல்ல முடியாது இல்லையா? அதனால ஆனா எப்ப பார்த்தாலும் உனக்கு மாதிரியே வைக்கப்படுறிய. இல்ல மாமா எனக்கு கல்யாணம் வேருக்கு ஒரு எண்ணம் வந்துருது. அப்படி குஷி சத்து மேலே செப்ப நான் சொல்லிக்கிறேன். போ சொல்லிக்கிறியா? தெரியாது நீ அதுக்குனே வந்து உள்ளாந்து உன்னை யாரு கூப்பிட்டாங்க? இப்ப ஆனா ஒரு வாட்டி கேட்டி அப்படி நிக்கிறேன் ஆயிடுச்சு. போ உள்ளப்பா. சொல்லுவார் ஏன் எடுத்திருக்கிறாய் என்ன சமாச்சாரம் என்று சொல்லியிருக்கிறார். சரி அண்ணா. ஏனாஜா அம்மா சொல்லுவாளா? நீ வந்துரு. நானும் வந்தோம். அண்ணி பாப்பா ஏ ரொம்ப முறுக்காதிரியே. தனியா போய் வாங்குது அண்ணி அதனால அண்ணி அண்ணனிடத்தில் இதுதான் கேட்கணும் கேட்க கூடாது என்று அச்சமாக பயமாக இருந்தது. சரி கேளு 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 கேளு. அண்ணி பாரு பெண்ணே மக்களிட்டே பாப்பா உனக்கு நல்ல காலம் வந்துங்குதுரி பாப்பா. நீ நல்ல காலமா? அண்ணி நல்ல காலம் வந்ததன்றி நீ சொல்ல வந்தே. என்னால் எனக்கு நல்ல காலம் என்று சொல்ல அம்மா வார்த்தையாகப்பட்டது. எனக்கு என்னைக்குமே நல்லா தான் வச்சிருக்கிறீங்க.
அண்ணி அது என்னால இல்லாத நல்ல காலம் இன்னைக்கு சொல்கிறேன். என்ன நீ நல்ல காலம்? செல்வ காலம் வந்ததோடி உனக்கு செல்வ காலம் வந்திருக்கிறது நாத்தி. சொல்கிறாயே உனக்கு செல்வ காலமா? அண்ணி எனக்கு செல்வ காலம் வந்தது நீ சொல்ல வந்த செல்வ காலம் ஆகப்பட்டது. எனக்கு செல்வ காலம் வந்ததே நத்தியால என்று சொல்கிறாயே. என்ன நீ கொரிய வச்சு ஒண்ணு இல்ல மணி என்ன அது செல்வ காலம் என்று சொல்கிறாயே. இப்ப மட்டும் என்ன கோரியா கேற? காசு கோரியா, பணத்துல கோரியா, நெட்ல கோரியா, நேரத்துல கோரியா? அது மாதிரி ஆமா அது மாதிரி ஆமா நீ உனக்கு எதுல குறையா கேற? எல்லாமே எனக்கு நிறைய தான் கேறேன்னு எந்த சொன்ன குறைபாடும் கிடையாது அண்ணன். அதனால இப்ப என்னாச்சு கூப்பிட்டாரு? என்ன நீ சமாச்சாரம்? மலேசி அண்ணி, சுத்தி நல்ல காலம் என்ற செல்வ காலம் என்ற என்ன போய் எங்க புரியுது, என்ன கேக்குது, என்ன பண்றது, எது ஒட்டுக்கு ஓடல நீ. என்ன நீ அப்படின்னா புள்ளிக்கு இந்த கேள்வி கேட்கறதுக்கே மொத்தம் வேக மாட்டேங்குது. ஐயா, நீ என்ன தான் எடுத்து வளர்க்குறீங்க இல்லையா? என்னை கண்ட பயப்படுமா சத்தியமா புள்ள பாவம். நான் ஆனா அடிச்சு வளர்க்கல ஒரு நாள் நீ நான் ஒரு புள்ள பெற்றிருந்தா இது மாதிரி வளர்த்தது எனக்கு இந்த புள்ள பார்த்து சத்தியமா என் புள்ள அலமோ சும்மா அடிச்சா என்ன பண்ணு நானு இந்த சுத்தி வளைச்சு பேசுறது மாடா ரொம்ப நேரா சொல்றேன். பயப்பட சும்மா நீ மேட்ராச்சு. சரி நீ இந்த எதுக்கு தெரியுமா? என்ன நீ? திருமணம் செய்யவே ஒரு நானும் உனனும் மாப்பிள்ளை பார்த்துட்டுங்க. எங்க 2 பேருக்கும் பிடிச்சு போச்சு. அப்ப கல்யாணம் செய்யலாம். திருமணம் திருமணம் செய்யவே ஒரு மனதாகவே அண்ணி நாங்கள் எண்ணம் கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு நாட்டுக்கு நல்ல ராஜன் என்று பெயர் பெற்றிருக்கிறார் என்னுடைய அண்ணா. ஆமா 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 ஒரு பெண்மணியா பிறந்தா என்னைக்கும் பிறந்து விட சதம் கிடையாது. ஆமா ஒரு பெண்களுக்கு புகுந்து விடுதா சதம். சதம் அப்படி மீண்டும் தாய் என்று சொல்லக்கூடிய இல்லறத்தில் வளர்ந்து வந்தால் கெட்ட பேர் தாய் தந்தைக்கு நேரும். அப்படி அந்த திருமணம் செய்யவிட்டால் தகுந்த வயதில் திருமணம் செய்யவிட்டால் அந்த கெட்ட பேரு தாய் தந்தை தான் நாடும். தாய் தந்தை இல்லாத காரணத்தினால் அந்த கெட்ட பேருடைய அண்ணாருக்கு சேரும். அதனால ஒரு பெண்ணுங்கனா பிறந்த விட சதம் கிடையாது, புகுந்து விடுதான் சதம். ஆமா அப்படி திருமணம் செய்யலாம் என்று நினைச்சிருக்கிறீங்க. அண்ணி எந்த தாங்களும் சேர்ந்து திருமணத்திற்கு நிச்சயம் செய்திருக்கிறீங்க. எந்த நாட்டு அரசர் அண்ணி? ஒரு நாடு ஆளக்கூடிய மன்னரா, ஒரு சித்தரசரா, இல்ல பேரரசரா, ஜோகி ஜங்கமா கட்டிக்குடி கருப்பா எருப்பா பருப்பா என்று யாருக்கு அண்ணி கொடுக்குறீங்க? நம்ம இவ்வளவு அழகா ரதியாட புள்ளிய வளர்த்துனு என்ன பிஸ்காரன்னு கொடுக்கணும் நான் சொல்லு பார்க்கலாம். என்னத்தான் இருந்தாலும் எனக்கும் மனுஷாச்சு, நானும் பொம்பளை இல்லை. சொல்லு பார்க்கலாம் நீங்களே. பாப்பா அவரு யாரு நீ? சத்தியமா எனக்கு வாயில சொல்றதுக்கு எனக்கே வைக்க மாட்டேங்கிறாங்க. ஏமா உனக்கு கல்யாணமா அந்த அம்மாள் கல்யாணமா? எனக்கு அத்தை சந்தேகமாவே கேட்பேன். எப்படியா எனக்கு கல்யாணமா அவளோட பாப்பா கல்யாணமா? பாப்பா அண்ணி வடகாசி என்று சொல்லக்கூடிய ஆமா வடகாசி ஆளக்கூடிய மன்னர் எங்களுக்கு என்ன ஆகணும்? உனக்கு மாமா ஆகணும். மாமன் அண்ணி எப்படி அவ்வளவு தோணு போய் பொண்ணு பாத்துறீங்க? உங்களுக்கு தூரத்து சொந்தம் சமிந்தி முறை சொல்றீங்க. சமிந்தி முறை உங்க அண்ணனுக்கு. அப்படியா? உங்க அண்ணனுக்கு சமிந்தி முறை ஆகட்டும் அண்ணி. உனக்கு மாமா உனக்கு எனக்கு சொந்தம்.
அண்ணா வேணுமா மாமா வேணுமா இரு ஏங்க சொல்லிட்டோம் இருக்கேன்னு வந்துடுறேன் பாப்பா சொல்லிட்டு தானே அப்படி பத்தி சொல்லிட்டேன் தானே ஏங்க சொல்லிட்டோம் பாப்பா உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிங்களா சம்மதமே மாப்பிள்ளை பார்க்காவே சம்மதம். சக்காலத்துக்கு இதுக்கே கண்டு வைக்குவாங்க எப்ப ஊரு கண்ணு உட்டாரு கண்ணு நட்டாரு கண்ணு நல்ல கண்ணு நொறுக்கு கண்ணு கோழி கண்ணு இந்த பொப்புள் பையன் கண்ணு அவன் தலைமையிலே போடு. சக்காலத்துக்கு கண்ணு எல்லாம் தொலைஞ்சு போகணும். நம்ம வளர்த்துங்கிறது அப்படிமா எது கல்லங்க அப்படி தெரியாது பையா இது எடுத்து போய் நல்ல பழைய அடுப்பா பார்த்து கனிமேல போட்டுருங்க சத்தியமா செவுத்துல அடிச்ச ஓட்டிக்கு பத்தி கண்டிச்சு போதுங்களா ஏய் நீ மூய்டா ஏய் நல்லா வாய்க்கு வந்து மூய்டா கனிமேல போட்டுமா பாதாரு எல்லாம் சொல்லிட்டோம் இவருதான் அதனால அப்படி இருந்தாலும் ஆமா நீ கேட்காததுல அதெல்லாம் அப்படி பரிசு கேட்பாங்களே அப்படி சைடுல பாருப்பா நல்லா பார்த்து சொல்லு அவரு கணவர் ஆமா இப்போதைக்கு காலையில அவங்க 2 பேர் கணவர் சத்தியமா இது கம்மி விட்டுறாத மனுஷன் மாறி போயிருப்பாது சரி சொல்றாங்க இதோ இங்கே கல்யாணம் செஞ்சுக்கிறேன் இல்ல உங்க ஊர்ல கொண்டு போய் வச்சு கல்யாணம் செஞ்சுக்கிறேன் இல்லம்மா இங்கே செஞ்சுக்கிறேன் நாங்களே கல்யாணம் அங்க சென்றா ஒட்டார் உறவினர் யாருமே இல்ல வர மாட்டாங்க உங்களை பார்த்தா அனைத்து பேர் இருக்கிறீங்க ஆமா இங்கே கல்யாணம் பண்ணி போய் இருந்தாலும் இந்த உலகத்துக்கே எங்க அலங்காரி ஒரு வீட்டுல மொய் போட்டுக்கிறான் சும்மா சாதாரண எடுத்துறாத ஒவ்வொரு சக்காலத்து வீட்லயும் ஒவ்வொரு கல்யாணம் ஒவ்வொரு விசேஷத்துக்கு 2000 3000 ஆயிரம் கொடுத்துருக்காங்க மொய் பூரா போட்டுக்கிட்டானே ஆனா கவர்மெண்ட் போட்டு காசு போடல கட்டிக்கிறேன் இங்கே கல்யாணம் நாமளும் நடத்தி கொடுக்கணுமா அதனால நாட்டிலே பண்ணிடுறது ஏன்னா அங்க போனதுன்னு வச்சுக்க இவங்களாம் மொய் போறதுக்கு வரமாட்டாங்க வண்டி வச்சு போக முடியாது அப்படியே போற மாதிரி இருந்தா கூட ஒரு டார செட்னு வந்து மொய் வைக்க சக்காதிலாம் வேறி போட்டு இங்கே வசூல் பண்ணிருக்காங்க போட்டுக்கிட்டு மொய் அகாப்பட்டு மொய் அதனால நாம திருமணம் செய்யணும் கல்யாணம் தான் சொன்னேன் பாடம் எடுக்கணுமா என்ன பண்ணணும் இல்ல பந்தல் போறதுக்கு பந்தல் எல்லாம் போடுறது இல்லை நான் சாயங்காலமும் வந்து போட சொல்லிட்டேன் இப்ப என்ன பண்ணிட்டோம் நீ போய் என்ன பண்ண தெரியுமா உட்காந்து கல்யாணம் பண்றதுக்கு மணக்குது பாரு சாய் மனை அது அவனுக்கு அப்படியே சேதாரம் கொடுக்கணுமே இல்லையா அதை எடுத்துக்கின்னு கூட வச்சு அலங்காரம் பண்ணி வரிசையில் சரி மகேஷ் கட்டுக்கு அப்ளை பண்ணாரு பண்ற கம்ப்ளீட் ஆகி ஒண்ணுங்கறியா கல்யாணம் தான். ஏய் இருடா அதுமே ஒரு துணி போன்ற ஒரு தூக்கிட்டு போங்க ரெடி ரெடி அது காய் போல பூ மாலை